வணக்கம் நண்பர்களே. இந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்துச்சுன்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட இருந்து ஆண்டவன் தான் காப்பாற்றணும். ஆமா, அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் 3வது முறையா அதிபர் பதவிக்கு வர்றதுக்கு ட்ரை பண்றதா தகவல்கள் இப்ப லீக் ஆயிருக்கு. ஏற்கனவே இப்ப 2வது முறையா ஒரு அதிபராக இருக்கிறாரு. 2வது முறையா பதவிக்கு வந்ததுல இருந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாட்டையும் விட்டு வைக்கல. எல்லாரு மேலேயும் டாக்ஸ போட்டு டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அவரால் என்னென்னலாம் தொல்லை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தொல்லை பண்ணிட்டு இருக்காரு. மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் சொல்லிட்டு மீதி எல்லா நாட்டையும் டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்றாரு. இந்த லட்சணத்துல 3வது முறை அதிபரா வந்தா என்னவெல்லாம் நடக்கும் என்கிற அச்சம் எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? ஆனால் இந்த 3வது முறையா அவர் அதிபராக போறதுன்றது அவ்வளவு ஈஸியா நடக்க போற விஷயமும் இல்லை. இதற்கான வாய்ப்புகள் என்ன? உண்மையிலேயே அவரால் 3வது முறை அதிபர் ஆக முடியுமா? அதற்கான வாய்ப்புகள் என்னன்ற முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி போன்ற உலகத்துல எந்த மூலையில எந்த விஷயம் நடந்தாலும் ஒரு 10 நிமிஷம் வீடியோவா நீங்க வீட்டுல இருந்தபடியே தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா நம்மள சரண்ஸ் குளோபல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ 2வது முறையா பதவிக்கு வந்திருக்காரு, அதிபர் ஆயிருக்காரு. அடுத்ததா 3வது முறை ஆகிறதுக்கு ட்ரையும் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த லீக் பண்ணிருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, அமெரிக்காவோட அரசியல் சட்டப்படி ஒருத்தர் 2 முறைக்கு மேல அதிபர் பதவிக்கு போட்டியிட முடியாதுன்றது அவங்களோட அரசியல் சாசனத்தோட விதி. ஆனாலும் இதுல இருக்கக்கூடிய ஒரு சில ஓட்டைகளை பயன்படுத்தி அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் மறுபடியும் அதிபர் ஆகிறதுக்கு ட்ரை பண்றாருன்னு தகவல்கள் சொல்றாங்க. இது இவன் ஜனநாயக நாடாக இருந்தாலும் கூட ஒருவர் 2 முறைக்கு மேல அதிபராகவோ பிரதமராக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. இந்தியால அது மாதிரியான சிஸ்டம் கிடையாது. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியால எந்த தடையுமே கிடையாது. ஒரு நபர் எத்தனை முறை வேண்டுமானாலும் பிரதமராகவோ வேற எந்த பதவிக்குமோ போக முடியும். இதுதான் அரசியல் சட்டம். ஆனால் மற்ற நாடுகள்ல, நிறைய நாடுகள்ல ஏன் இந்த முக்கியமான அதிபர் பதவிக்கான ஒரு மேக்சிமம் டேர்ம் லிமிட் எதுக்காக வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொல்ற காரணங்கள், ஒரே நபரே 10 வருஷமோ 15 வருஷமோ ஒரு ஆட்சிகள் இருக்கிறப்போ ஒரு தனிப்பட்ட நபரை நம்பி நம்ம ஆட்சி ஒப்படைக்கிறோம். ஸோ அவரோட பிளஸ் ஆர் மைனஸ் தான் என்டையர் நாட்டோட பிளஸ் மைனஸா இருக்கும். சப்போஸ் அவர் ஒரு விஷயத்துல திறமை இல்லாதவரா இருந்தானா அந்த நாடு, ஒட்டுமொத்த நாடுமே அதனால பாதிக்கப்படக்கூடிய அபாயம் இருக்குது. அதே மாதிரி இது மன்னர் ஆட்சிக்கு நிகரா போயிடுது. ஒரு நபர் 4 தடவையோ 5 தடவையோ பிரசிடென்டா இருக்கிறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் அவரோட தலைமையில தான் ஒட்டுமொத்த நாடுமே இருக்க வேண்டி இருக்குது. ஸோ அப்போ ஒரு மன்னர் ஆட்சிக்கு ஈக்குவலா இருக்குது இது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வந்ததுனால நிறைய நாடுகள் அந்த டேர்ம் லிமிட்ன்றதை வச்சிருக்காங்க. நிறைய நாடுகள்ல டேர்ம் லிமிட் 2 டேர்ம், ஒரு சில நாடுகள்ல 3 டேர்மா இருக்கு. அமெரிக்கால ஃபர்ஸ்ட் இது சட்டமாக கிடையாது, ஒரு மரபா இருந்துச்சு. ஒரே ஒரு பிரசிடென்ட் ஒருத்தர் அமெரிக்கால செகண்ட் டைம் எலெக்ட் ஆயிட்டாருன்னா 3வது தடவை அவங்க போட்டியிடவே மாட்டாங்க. அவங்களாவே வாலியன்டரா போட்டியிலிருந்து விலகிடுவாங்க. சோ இது ஒரு மரபா இருந்துகிட்டு இருந்தப்போ அமெரிக்காவோட முன்னாள் அதிபர் ரூஸ்வெல்ட் செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல அவர் தான் பிரசிடென்டா இருந்தாரு. அவர் 4 முறை அதிபராக இருந்தாரு. தியோடர் ரூஸ்வெல்ட் இந்த மரபுகளை மதிக்காம அவர் 4வது முறையாகவும் அதிபராக இருந்தாரு. இனி இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்றத, மரபா இருந்தா தானே அது ஒரு எத்திக்கா இருந்தப்போ யாரு வேணா மீற முடியும். சட்டமாயிட்டா யாரும் மீற முடியாது இல்லையா? சோ அதனால 1951ல அமெரிக்கன் காங்கிரஸ்ல அது ஒரு ரூலாவே பாஸ் பண்றாங்க. எந்த ஒரு அமெரிக்க சிட்டிசனும் 2 முறைக்கு மேல பிரசிடென்சி எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்ற ரூலாவே கொண்டு வந்துட்டாங்க. இதுல ட்ரம்போட விஷயத்துக்கு வந்தீங்கன்னா, ட்ரம்ப் ஏற்கனவே 2016ல பிரசிடென்டா இருந்திருக்காரு. அடுத்த டைம் அவர் தோத்து போயிட்டாரு. சோ மறுபடியும் 2024ல பிரசிடென்ட் ஆயிருக்காரு. சோ 2 தடவை பிரசிடென்ட் ஆயிட்டாரு. அடுத்த எலெக்ஷன் 2028ல நடக்க போகுது. அந்த எலெக்ஷன்ல இந்த சட்டப்படி ட்ரம்பால போட்டியிட முடியாது. ஆனா மிகப்பெரிய ட்விஸ்ட் இனிமேதான் இருக்கு. 1951ல அந்த சட்டம் இயற்றினாங்க இல்லையா? அந்த சட்டத்துல இருக்கக்கூடிய ஓட்டைகளை பத்தி தான் இனிமே பார்க்க போறோம். என்னென்ன ஓட்டைகள்லாம் இருக்குது, இதை எப்படி எல்லாம் பயன்படுத்தி அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்பால மீண்டும் மறுபடியும் அவரால் பதவிக்கு வர முடியும் அப்படின்ற விஷயத்த நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்க டீட்டெயிலா உங்களுக்கு புரியும். டொனால்ட் ட்ரம்ப்புக்கு 3 சான்ஸ் இருக்குங்க. முதல் வாய்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் 3rd டைமா பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்கிறத தடை பண்றதுக்கான அந்த ஒரு சரத்து இருக்கு இல்லையா, சட்டம், அந்த சட்டத்தையே டோட்டலா நீக்கிட்டா இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல என்ன ட்விஸ்ட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த சட்டத்தை நீக்கணும்னா அமெரிக்கன் காங்கிரஸ், அதாவது இந்தியால பார்லிமெண்ட் இருக்கிற மாதிரி இங்க காங்கிரஸ், அமெரிக்கன் காங்கிரஸ்ல 3ல் 2 பங்கு மெஜாரிட்டி வேணும். அதுவும் இப்ப ட்ரம்ப்புக்கு கிடையாது. இதுக்கு அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கால 50 ஸ்டேட் இருக்குது. சோ இந்த சட்ட திருத்தத்தை நீக்கிற அந்த தீர்மானத்தை இந்த 50 ஸ்டேட்ல 38 ஸ்டேட்ல அவங்க ஆதரிச்சு தீர்மானம் போடணும். இதுக்கும் வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா, அமெரிக்கால இருக்கக்கூடிய 50 ஸ்டேட்ல 27 ஸ்டேட்ல தான் ட்ரம்போட கட்சி ஆட்சியில் இருக்கிறாங்க. மீதி எல்லாம் ஆப்போசிஷன் பார்ட்டி ஆட்சியில் இருக்கிறாங்க.
சோ ஆப்போனன்ட் பார்ட்டி ட்ரம்ப் வந்து தேர்ட் டைமா வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன் நிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. சோ அதனால அரசியல் சட்டத்தையே நீக்கக்கூடிய வாய்ப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்றதுதான் இப்போதைய நிலைமை. அடுத்தது ரொம்ப கிரேசியான ஒரு சான்ஸ் ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் வந்து 3வது முறையா பிரசிடென்ட் எலெக்ஷன்ல தானே நிக்க முடியாது, ஆனா வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்கலாம் இல்லையான்னு சொல்லி டொனால்டு ட்ரம்போட ஃபேமிலி மெம்பரோ அல்லது இவரோட கட்சியில இவருக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கக்கூடிய ஒரு ஆள் அதிபர் பதவிக்கும் இவர் வந்து துணை அதிபர் பதவிக்கும் நின்று அதிபர் பதவியில நிற்கக்கூடிய ஆள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதிபர் பதவியில ஜெயிச்ச இவரோட ட்ரம்போட விசுவாசி அவரோட பதவியை ராஜினாமா பண்ணார்னா ஆட்டோமேட்டிக்கா துணை அதிபரா இருக்கிறவர் அதிபர் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு 2 விஷயம். ஒண்ணு, இவருக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் வந்து கிடைக்கணும், அவர் ஜெயிக்கணும். முதல்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் ராஜினாமா பண்றதுக்கு ஒத்துக்கணும். சோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. இதுல இருக்கிற இன்னும் ஒரு சட்ட சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, டொனால்டு ட்ரம்ப் டைரக்டா பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு நிக்காம வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு நிக்கிறதுலயும் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா, வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல போட்டியிடக்கூடிய ஒரு நபர் அவர் பிரசிடென்ட் ஆகிறதுக்கான தகுதி இருந்தா மட்டும்தான் வைஸ் பிரசிடென்ட் போட்டியிட முடியும்ன்றது ஒரு சட்டம் இருக்குது. டொனால்டு ட்ரம்ப் தேர்ட் டைமா பிரசிடென்டா வர்றதுக்கான தகுதியில பிரச்சனை இருக்கு. அப்படி இருக்கப்போ அவர் வைஸ் பிரசிடென்டா நிக்க முடியாது இல்லையா? இந்த வாதத்தை ட்ரம்புக்கு எதிராக இருக்கிறவங்க வைக்கிறாங்க. கொஞ்சம் சிக்கலான வழிதான். அப்படியே நடந்தாலும் 2 வருஷம் ஒரு அதிபராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. 3வது வாய்ப்பு இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில வந்து பார்லிமெண்ட்ல ஸ்பீக்கர் இருப்பார் இல்லையா, சபாநாயகர், அந்த மாதிரி ஸ்பீக்கர் ஆகிறது. இவர் அதிபர் பதவிக்கு போட்டி போடாம அதிபர் பதவிக்கு தானே இவர் நிக்க முடியாது, ஸ்பீக்கருக்கு நிக்கலாம் இல்லையா? சோ அதிபருக்காக இவரோட கட்சியை சேர்ந்த ஒருத்தர் நிப்பாரு, துணை அதிபருக்காகவும் இவரோட கட்சியை சேர்ந்த இன்னொருத்தர் நிப்பாரு. இவரோட விசுவாசிகள் 2 பேர்னு வச்சுக்கோங்க. அவங்க 2 பேரும் அதிபரும் துணை அதிபர் 2 பேருமே பதவியை ராஜினாமா பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பவர் யாருக்கு வரும்னு கேட்டீங்கன்னா, பார்லிமெண்டோட ஸ்பீக்கர், காங்கிரஸோட ஸ்பீக்கருக்கு தான் அந்த பவர் வரும். ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து அதிபர் ஆகலாம். சோ இப்படி இந்த முறையில் அவரால் பதவிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. தலையை சுத்தி மூக்க தொடர கதை தான் இதுவும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இவரோட கட்சியை சேர்ந்த ஒரு நபர் அதிபராக செலக்ட் ஆகணும், அவரை துணை அதிபராகவும் எலெக்ட் ஆகணும். அதுக்கப்புறம் அவ்வளவு பெரிய பதவி அவங்க ராஜினாமா பண்ண ஒத்துக்கணும். சோ இவ்வளவு பிரச்சனைகள் இதுல இருக்குது. இன்னும் ஒரு வழி ஒண்ணு சொல்றாங்க, 3லையுமே வராத ஒரு வழி. என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, அமெரிக்கால எமர்ஜென்சி ஆக்ட வந்து நடைமுறைப்படுத்துறது. எமர்ஜென்சி ஆக்ட் படி பிரசிடென்சியல் எலெக்ஷனை நடத்தாம இப்போதைய பிரசிடென்ட் வந்து டொனால்டு ட்ரம்ப் அவரோட பதவி காலத்தை மேலும் 2 வருஷத்துக்கோ 4 வருஷத்துக்கோ எக்ஸ்டெண்ட் பண்றது. இப்படி ஒரு விஷயத்த கூட செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம்ங்க, டொனால்டு ட்ரம்ப் எதை வேணா எப்ப வேணா செய்யக்கூடிய ஆளு. ஏற்கனவே 2வது தடவை அவர் பிரசிடென்டா வந்ததுக்கே ஒட்டுமொத்த உலகமும் படுற அவஸ்தை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எல்லாரையுமே டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த லட்சணத்துல அவர் 3வது முறையா பிரசிடென்டா வந்தாருன்னா என்னவெல்லாம் நடக்கும்ன்றத நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்போட கேரக்டரை வச்சு பாக்குறப்போ, இதுவரைக்கும் அவர் செஞ்சிருக்க விஷயங்களை வச்சு பாக்குறப்போ, இந்த விஷயத்துல எதை செய்வதற்கும் அவர் யோசிக்கக்கூடிய மனிதரே கிடையாது. வாய்ப்புகள் இருந்தா நிச்சயமா அதை தைரியமா செய்யக்கூடிய ஒரு ஆளதான் இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். சோ என்ன வேண்டுமானாலும் செய்வார். திடீர்னு அமெரிக்கால எமர்ஜென்சியை கூட டிக்ளேர் பண்றதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. டொனால்டு ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் டைம் அவர் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் 2வது தடவை அவர் பிரசிடென்ட்டுக்கு போட்டிட்டப்போ தோத்து போயிட்டாரு பைடன் கிட்ட. அப்ப கூட அவர் வந்து பைடன் கிட்ட தோத்ததை அவர் ஒத்துக்கவே இல்லை. என்ன ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சுட்டாங்க, ஏமாத்தி ஜெயிச்சுட்டாங்கன்னு சொல்லி கடைசி வரைக்குமே பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு மனுஷன். சோ பதவிக்காக அவர் என்ன வேணா செய்யக்கூடிய ஒரு ஆள் தான். சோ அந்த வகையில பாக்குறப்போ உண்மையிலேயே தோத்து போனதே ஒத்துக்காத ஒரு நபர். அவர் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஒரு வாய்ப்பு இருக்குது, இந்த வாய்ப்பு இதை செஞ்சீங்கன்னா நீங்க அடுத்த பிரசிடென்ட் ஆயிரலான்னு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா ஏன் பயன்படுத்த மாட்டார்? நிச்சயமா பயன்படுத்தக்கூடிய ஒரு மனிதர் தான். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ட்ரம்ப் என்னதான் செய்தாலும், எந்த மாதிரியான ஷார்ட்கட், எந்த மாதிரியான லூப் ஹோல்ல பயன்படுத்தினாலும், சட்டத்துல எந்த ஓட்டையை பயன்படுத்தினாலும் அத்தனையும் அமெரிக்காவோட சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவுக்கு கட்டுப்பட்டது. சுப்ரீம் கோர்ட் நினைச்சா எதை வேண்டுமானாலும் ஸ்ட்ரைக் டவுன் பண்ண முடியும். இந்த வீடியோட முடிவுல உங்ககிட்ட நான் கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த செகண்ட் டேர்முக்கு அப்புறம் தேர்ட் டேர்முக்கு அவர் வந்து ட்ரை பண்ணுவார்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல சட்டப்படி தேர்ட் டைமா நம்மளால போட்டியிட முடியாது, அதனால நான் போட்டியிடலன்னு சொல்லி தேர்ட் டைம் அவர் போட்டியிட மாட்டாரு, டீசெண்டா ஒதுக்குவா நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.